நெக்ஸ்ட் ஜென் நேயர்களுக்கு என்னோட அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு என் கூட சென்னை ஆஸ்ட்ரோவிஷன் வி ராஜ்குமார் மெடிக்கல் ஆஸ்ட்ரோ அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம்மா. எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன்ப்பா. ரொம்ப நாள் கழிச்சு உங்களை பார்க்கறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. Okay, ரொம்ப நாளா எனக்கு ஒரு சந்தேகம் மனசுல ஓடிட்டே இருந்ததுன்னு சொல்லலாம். அதாவது வினை விதைத்தவன் வினை அறுப்பான், திணை விதைத்தவன் திணை அறுப்பான்னு சொல்லுவாங்க. சோ நம்ம வாழ்க்கையில அது உண்மையான்னு தெரிஞ்சுக்கலாமா? கண்டிப்பாமா. அதாவது நம்ம செய்யக்கூடிய புண்ணியங்கள் நம்ம எந்த அளவுக்கு நம்ம செய்யறோமோ இந்த காலத்துல பாவ கணக்கு அப்படிங்கிறது அதிகமாகவே தான் இருக்குமா, கொஞ்சம் கூட குறையல. தெரிஞ்சே பாவம் செய்யறான், கண்ணால பாத்திருக்கீங்க, தெரிஞ்சே பாவம் செய்யறான், தெரிஞ்சே சில விஷயங்கள் பண்றான். இதுக்கெல்லாம் இந்த பாவ கணக்கு அப்படிங்கிறது உண்டு. இந்த பாவ கணக்கு எது எதுல எல்லாம் வருது? குடும்பத்துல இருக்கும், வேலையில இருக்கும், எல்லா இடத்துலயுமே இந்த சில பேர் தெரிஞ்சு பண்றான், சில பேர் தெரியாம பண்றான். தெரிஞ்சு பண்ணினாலும் தெரியாம பண்ணினாலும் குற்றம் தான். கர்ம வினை தான். சோ அப்ப இந்த பாவ கணக்கு அப்படின்னு சொன்னா இது நமக்கு இந்த பாவ கணக்கு நம்ம எந்த இடத்துல போய் நம்ம விமோச்சனம் தேடணும். நம்ம பாவம் செஞ்சிட்டோம், தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு விஷயம் பண்ணிட்டோம், அப்போ நம்ம எந்த இடத்துல அதுக்கு விமோச்சனம் தேடுறது அப்படிங்கிறது ஒரு கணக்கு இருக்கு. அப்போ இந்த மேஷ ராசியிலிருந்து மீன ராசி வரைக்கும் எப்படியாப்பட்ட சில விஷயங்கள்லாம் இருக்கு அப்படிங்கறத நம்ம விவரமாவே தெரிஞ்சுக்கலாம். கண்டிப்பா சார். சார், ஊருடன் ஒத்த வாழ்னு ஒரு பழமொழி இருக்கு. ஆனா இது யாருக்கு சுத்தமா பொருந்தாதுன்னா நம்ம கும்பராசி நேர்கள் தான். எங்க இப்போ நான் இந்த சைடு போனா நான் நீ இந்த சைடு தான் போவாங்க. சோ இவங்களோட டிஃபரன்சியேஷன் பாவங்கள்ல எப்படி சார் இருக்கு? சித்தம்போக்கு சிவம்போக்கு இவங்க பாத்தீங்கன்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாத பர்சன் யாருன்னு கேட்டா கும்பராசி. இவங்களை நல்லதுலயும் சேர்த்துக்க முடியாது, கெட்டதுலயும் சேர்த்துக்க முடியாது. இவங்க பட் வெரி நார்மல் பர்சன், நல்ல பர்சன் தான். என்னன்னா ஒண்ணு சொந்த புத்தி இருக்கணும், இல்லன்னு அடுத்தவங்க சொல் பேச்சாவது அவங்க கரெக்டா சொல்றாங்களான்னு கேட்டு நடக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்கணும். ரெண்டுமே இல்ல அப்படின்னு சொன்னா ரொம்ப 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 கஷ்டம். யாருக்கு? கும்பராசினியர்களுக்கு. ஓகே சார், நான் இவ்வளவு நாள் பாவம் செஞ்சுட்டு தான் இருந்தேன், அப்ப கூட எனக்கு ஒண்ணும் தெரியல. ஆனா திடீர்னு நான் திருந்தி நல்லவன் ஆகும் போது எனக்கு பிரச்சனைகள் வருதுன்னு சொல்லியிருப்பாங்க. சோ இதுக்கான காரணங்கள்? அதாவது நான் பழைய பாவங்கள் அப்படின்னு நீங்க சொல்லும் போது எப்படி தெரியுமா, நான் பழைய பாவங்கள்லாம் நான் நிறைய பண்ணிட்டேன், இப்ப நான் தெரிஞ்சிட்டேன், இப்ப நான் பண்ணின பாவத்துக்கு நீ பிராயச்சித்தம் தேடணும் இல்லையா? அது உண்டு, அது உண்டு. நம்ம பாதிப்புகள் ஏற்படும் சொல்றீங்க. உண்டு பாதிப்புகள்லாம் உண்டு. அதுக்கு தகுந்த அந்த விரலுக்கு தகுந்த வீக்கம், விரலுக்கு தகுந்த வீக்கம். ஓகே, எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ஸ் எல்லாம் நிறைய பேருக்கு இருக்கும். சோ அதுவும் பாதிப்புகள் ஏற்படுத்துமா அவங்க லைஃப்? கண்டிப்பா ஏற்படுத்தும், 100% ஏற்படுத்தும். ஓகே சார், இவங்களுக்கு வேற என்னென்ன பாவங்கள் இவங்க லிஸ்ட்ல இருக்கு? இவங்க லிஸ்ட்ல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா சமூக சேவை செய்யறேன் அப்படின்னு சொல்லி பாவம் செய்யறது. சமூக சேவை, நான் சோசியல் சர்வீஸ் பண்றேன்னு சொல்லி பாவங்களை சேர்க்கிறது, தெரிஞ்சு தெரியாம நம்ப வச்சு ஏமாத்துறதுன்னு சொல்றாங்களே அந்த மாதிரி இருக்கக்கூடியது, நண்பன் கிட்ட ஏமாத்துறது, காதல் துரோகம் பண்றது, இதெல்லாம் பாவ லிஸ்ட்ல ஒரு பணம் ஏமாத்துறது, கண்ணுக்கு தெரிஞ்சு பணம் ஏமாத்துனது ஏமாந்தது ரெண்டுமே சொல்லலாம். சோ இந்த மாதிரியான விஷயங்கள். அதே போல பார்த்து கூட்டாக நெருங்கிய தொழில் நண்பருக்கு தெரியாமல் துரோகம் செய்வது, கூட்டா ஒரு தொழில் பண்றோம், நண்பனுக்கு துரோகம் செஞ்சு நீ மட்டும்தான் பெரிய ஆளா வரணும் அப்படின்னு சொல்லி இருக்கிறது. சோ இந்த பாவ கணக்கெல்லாம் கண்டிப்பா கும்பராசிக்கு உண்டு. பழைய உறவில் முடிந்த பிறகும் தனிப்பட்ட விஷயங்களை வெளியிட்டு அவமானப்படுத்துவது, இதெல்லாம் உண்டு. கண்டிப்பா சரி. இப்போ நம்ம மனிதர்களுக்கு மனிதர் செய்யற பாவங்கள் பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம். இது மிருகங்களுக்கும் பொருந்துமா? நான் ஒரு விலங்கு துன்புறுத்திட்டேன் இல்ல அந்த மாதிரி விஷயங்களையும் தாருமா? கண்டிப்பாமா. ஒரு நாய் செவனு படுத்துட்டு வச்சுக்கோங்க, சும்மா கல்ல விட்டு எறியறது பாவம் இல்லையா? சும்மா கல்ல விட்டு அதெல்லாம் ஒண்ணு ஏதாவது தொந்தரவு பண்ணித்தா மிருக வதை, ஒரு மிருகத்தை துன்புறுத்துறது, போட்டு அடிக்கிறது, பசுவை போட்டு அடிக்கிறது, நீ துன்புறுத்துறது, அது மனசுல அதுவும் ஒரு உயிர் தானே. அது மனசுல எவ்வளவு ஒரு இருக்கும் இல்லையா? அது மனசுல இருக்கும் இல்லையா? பாவியை நம்மள இந்த அடி அடிக்கிறான்னு நினைக்குமா? நினைக்காது. நாயை எட்டி உதைக்கிறது அதெல்லாம் பாவம் இல்லையா? அதெல்லாம் ஓகே சார். இப்போ நம்ம பாவம் தெரிஞ்சுட்டு ஆனா நான் அந்த பாவத்துல இன்வால்வ் ஆகல, கூட தான் இருந்தேன், பார்த்தேன் அப்படின்னு சொல்லும் போதும் இந்த பாவங்களும் கணக்குல வருமா? நீ கூட இருந்தாலும் சரி, நீ பக்கத்துல இருந்தாலும் சரி, நீ செய்ய அதாவது அவத்தை எட்டி அதிகண்டே இப்படி இந்த மாதிரிலாம் நாய் எட்டி வச்சா பாவண்டா, இந்த மாதிரிலாம் செய்யாதரா, தப்புடா அப்படின்னு சொல்லி அவனுக்கு உணர்த்தி அவனுக்கு நல்ல வழி சொன்னான்னு தப்பிச்சான். இன்னும் 2 உதைக்க வேண்டியதானடான்னு சொன்னான்னு தப்பு. அமைதியா இருக்கிறதும் பாவம். ஆமா, அமைதியா இருக்கிறதும் பாவம் தான். நீ கூட இருக்கன்னு நீ முடிஞ்சா நல்லது சொல்லணும். நீ நல்லதே சொல்லலன்னு அப்புறம் என்ன இருக்கு? ஓகே சார், நான் ஒரு பக்கம் பாவம் செஞ்சுட்டேன், ஆனா இன்னொரு பக்கம் சைமல்டேனியஸா நல்லதும் செஞ்சுட்டே இருக்கேன்னா என்னோட பாவங்கள் இங்கிருந்து குறைஞ்சிக்கிட்டே வருவா? அதெல்லாம் கிடையாது. நீ செஞ்ச பாவத்துக்கு உண்டான பரிகாரத்தை தேடி ஆகணும். நீ புண்ணியம் செஞ்சுட்டே வர அப்படின்னு சொன்னா அந்த புண்ணியம், அதாவது மேலோகத்துல பாவ கணக்கு புண்ணிய கணக்கு 2 இது இருக்கும், 2 விஷயங்கள் இருக்கும். நீ செய்யறது எது அதிகமா இருக்கு அப்படிங்கிறது பாவம். புண்ணிய கணக்கு அதிகமா இருக்கா, அதாவது ஒரே ஒரு விஷயம் சொல்றேன், அருள் இல்லாருக்கு அவ்வுலகில்லை, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகில்லை,
ரெண்டுமே இல்லாதவாளுக்கு எந்த உலகமும் கிடையாது. அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை. நீ நிறைய எவ்வளவு புண்ணியம் நீ செய்யறியோ, பெரியவங்களை பார்த்தா நீ இப்ப யாரோ ஒரு வயசுல பெரியவங்களை நீ பாக்குற, யாரோ ஒரு அஸ்ட்ராலஜரை பாக்குற, யாரோ நீ உள்ள அவங்க பார்த்தோன்னே ஜஸ்ட் அப்படி காலை தொட்டு அப்படி கும்பிடுறது, அது எவ்வளவு ஒரு மரியாதை, அவங்களோட பிளஸிங்ஸ் உடனே டக்குன்னு பெரியவங்களுக்கு ஒரு மரியாதை பண்றது. அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை. நீ நிறைய எவ்வளவு புண்ணிய காரியங்கள் பண்றியோ, அவங்க எத்தனை இடத்துக்கு போயிட்டு வந்திருப்பாங்க, எவ்வளவு பெரிய 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 கஷேத்திரத்துக்கு எல்லாம் போயிட்டு அந்த மாதிரி தொட்டு வணங்குறது, அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை. அப்ப நீ அவ்வளவு புண்ணியங்கள் நீ பண்ணிருக்கணும். எவ்வளவு புண்ணியம் பண்றியோ அதெல்லாம் கிரெடிட்ஸ் மாதிரி. பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை. 4 காசு பணம், நல்ல ஒரு அழகு, நிறைய நல்ல விஷயங்கள் எல்லாமே இருந்தாதான் பூமியில உனக்கு மதிப்பு. இல்லைன்னா யாராவது நம்மள மதிப்பாங்களா? படா ஓரமா போய் உட்கார, உனக்கு எதுக்கு முன் வரிசையில் படா பின்னாடி உட்காரப்படா அப்படின்னு. அதெல்லாம் இருந்தாதான் ரெண்டுமே இல்லாத வாழ்க்கை எந்த உலகமும் கிடையாது. சோ இதுதான் அந்த பாவம், அந்த புண்ணியம். ஓகே சார், இப்போ நான் தானங்கள் பண்றதுனால என்னோட பாவங்கள் எந்த அளவுக்கு குறையும்? சோ கண்டிப்பாமா. இப்போ நம்ம உணவு தானமா இருக்கலாம், இல்ல சில பேர் பர்டிகுலர் உடை தானங்கள் எல்லாம் கொடுப்பாங்க. கண்டிப்பாமா. சொல்லுங்க. அன்னதானம் கொடுக்கறது ரொம்ப விசேஷம். ஒருத்தரோட பசியை போக்குறது. வஸ்திர தானம் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப விசேஷம். வஸ்திர தானம் யாருக்கு கொடுக்கறது விசேஷம்? துணி இல்லாம கஷ்டப்படுறாங்க இல்லையா, ஓட்டுக்கிறதுக்கு மறு துணி இல்லாம இருக்காங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி பர்சன்ஸுக்கு நீ போய் வஸ்திர தானம் கொடுக்கறத வஸ்திர தானமே தவிர நல்லா போட்டு நல்லா ஆச்சார போகமா நல்லா பட்டு இதுல இருக்கிறவனு போயிட்டு நீ இப்ப வஸ்திர தானம் கொடுத்தேன்னா அதுக்கு பேர் வஸ்திர தானம் கிடையாது. நீ கொடுக்கறது நீ பூஜை பண்ற, ஏதோ தானம் கொடுக்குற, இது பண்ற வேற. ஆனா உண்மையிலே வஸ்திர தானம் ஓட்டுக்க துணி இல்லாதவங்களுக்கு எல்லாம் நீ கொண்டு கொடுக்குற பாரு, மறு துணி இல்லாம எல்லாம் கஷ்டப்படுறாங்க பாரு, அந்த மாதிரி பர்சன்ஸுக்கு நீ கொண்டு கொடுக்கணும். துணி வாங்க கஷ்டப்படுறாங்க பாரு, ஒரு தீபாவளி வருது, ஒரு புது துணி எடுக்கிறதுக்கு கஷ்டம், அந்த மாதிரியான பர்சன்ஸுக்கு நீ தேடி நீ கொண்டு கொடுத்தேன்னு சொன்னா அது வஸ்திர தானம், பூமி தானம், இதெல்லாம் சிறப்பு. கண்டிப்பா சார். நம்ம கும்பராசினியர்கள் போக வேண்டிய கோயில் என்ன சார்? கும்பராசி பொறுத்தளவுக்கு அவங்க போக வேண்டிய ஆலயம் கும்பகோணத்துல இருக்கக்கூடிய கோடீஸ்வரர் ஆலயம். கோடீஸ்வரர். கும்பகோணத்துல இருக்கக்கூடிய கோடீஸ்வரர் ஆலயம். அந்த சுவாமி பேரே கோடீஸ்வரர். ஆமா, இந்த ராசின்னு இல்ல, பொதுவாகவே இந்த கோடீஸ்வரர் சன்னதிக்கு உனக்கு பண விஷயமோ மத்த விஷயத்துல உன்னை யாராவது ஏமாத்திட்டாங்க, இல்ல நீ யாரையாவது ஏமாத்திட்ட, பண விஷயத்துல எக்ஸ்பெஷலா ஏமாத்திட்ட அப்படின்னு சொன்னா கோடீஸ்வரர் சன்னதிக்கு போயிட்டு வந்தா நல்லது. கண்டிப்பா அவரை போய் பார்த்துட்டு வந்தாலே மனசுக்கு ஆத்ம திருப்தியா இருக்கும். ஓகே சார், நீங்களும் கோடீஸ்வரர் ஆலயம் போயிருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். நன்றி சார்.